ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேய்ச்சல் முறையில் மாடு வளர்ப்பு பற்றி தாங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் எப்படி மாடு வளர்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதிலேருந்து யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கும். நீங்களும் எப்படியெல்லாம் மாடுகள் வளர்க்குறீங்க, பராமரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய கமெண்ட் பாக்ஸ்குள்ளே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் 6 மணி அப்படின்னா நல்லாவே பளிச்சுன்னு விடிஞ்சிருதுங்க. 6 மணிக்கெலாம் நாங்கள் வந்து டான் பால் கறந்துருவோம். ஸ்கூல் டைமில் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் சமைச்சிட்டு பால் கறக்கிறதுக்கு 7 மணி ஆயிருங்க. இப்போ ஸ்கூல் இல்லாதனால பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் பால் கறந்துருவோம். எங்கிட்ட வந்து 2 மாடு பால் கறக்கு. இன்னொரு மாடு அம்மா மாடு இருந்துச்சு சொன்னீங்களா, அது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போயிடுச்சுங்க. அவங்களுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 2 மாடு, அப்புறம் அதுக்கு போட்ட 2 கன்றுக்குட்டி மட்டும்தாங்க இருக்குது. இப்போதைக்கு அது மட்டும் போதும், அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். தோட்டத்தில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு அப்புறம் இது இப்போ எல்லாமே வெயில் காலம் இல்லைங்களா, அது கொஞ்சம் முடியட்டும். மேய்ச்சலில் பச்சையில் அந்த டைம் கொஞ்சம் போக போக மாடு விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இப்போ நாங்கள் எப்படி மாடு வளர்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் பொழுது 6:30 அப்படின்னாலே மாடு காட்டுக்கு போயிருங்க. காலையில் நேரம் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் மேய்ச்சலே இல்லை அப்படின்னாலும் செத்த நேரம் அவுத்து விட்டு அலைய விட்ருவோம். அப்படி அலைய விட முடியல அப்படின்னா காட்டுக்குள்ளே கொண்டு போய் நீளமாக கவுத்த போட்டு முளைக்குச்சி அடித்து கட்டிடுவோங்க. கொஞ்சம் நேரம் அலையும். எப்படி வெயில் எவ்வளோ நேரம் கரெக்டாக 9, 9:30னா நம்ம பக்கம் வந்து வெயில் எரிக்குதுங்க. 9:30நாலே மாடு வந்து கட்டுத்தரைக்கு வந்துடணும். நாங்கள் அப்படி கட்டியுமே எங்கள் மாடுகளுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து காய்ச்சல் வந்துட்டு டாக்டர் வந்து பார்த்துட்டு போகிறாரு, அந்த மாதிரி ஆயிடுதுங்க. அந்த மாதிரி வந்து 9:30க்கெலாம் வந்து தொட்டிக்கு தண்ணி ஊற்றி தீவனம் போட்டு வந்து தண்ணி கூட்டு கட்டிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் கொஞ்சம் வைக்கோல் இருந்துச்சுன்னா கொடுப்பேன். வைக்கோல் இல்லை, வயிற்றுக்கே இல்லை சுத்தமாக அப்படின்னா கொஞ்சம் புல்லுத்தட்டை அறுத்து போட்டு மாடுகளுக்கு தீவனமாக கொடுப்போங்க. வயிற்றை வந்து குறைய விடக்கூடாது. பால் மாட்டை பொறுத்த வரைக்கும் வயிறு குறைஞ்சிச்சு அப்படின்னா பால் கறக்காது. அப்புறம் நம்ம வந்து அந்த பால் மாட்டிலேருந்து லாபம் பார்க்க முடியாது இல்லைங்களா. அப்புறம் பொழுதோட டைம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில் ரொம்ப இருந்துச்சுன்னா காட்டில் கொண்டு போய் கட்ட மாட்டாங்க. அந்த சூடு வெயில் வந்து அப்படியே அந்த மண்ணுலேயே நிற்குங்க. எதனால் அப்படி மேய்ச்சலே இல்லை வெறுங்காட்டிலே கொண்டு போய் கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் அலையும் போது நடக்கும்போது அந்த மாடுகளை உடம்புல இருக்க அந்த நரம்புகள், அந்த செல்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அப்படி அந்த அலையும் போது அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாகி தண்ணி நிறையா குடிப்பாங்கங்க. அந்த தண்ணி குடிக்கும்போது நிறையா பால் சுரக்கும். அந்த தண்ணி நமக்கு தெரியும், 1 லிட்டர் பால் கறக்கணும் அப்படின்னா அது வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி கூட அது கொஞ்சம் நேரம் அலைஞ்சிட்டு திரிஞ்சு டயர்டாகி தண்ணி குடிச்சு அப்படின்னாலும் பால் நல்லா கறக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பொழுதோட டைம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வரப்பில் பிடிச்சி மேய்ப்போம். அந்த பச்சையை தண்ணி போகிறனால அந்த வாய்க்காலில் இருக்க கொஞ்சம் பச்சைகளை பிடிச்சி மேய்ப்போம் கையில். அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் அந்த மக்காசோள சக்கை இருக்குது இல்லைங்களா, அடித்து போட்ட சக்கை, அதில் போட்டு கட்டி வச்சு கொஞ்சம் நேரம் மேய்ப்போம். அப்புறம் கொஞ்சம் பத்தலை அப்படின்னாலும், வயிற்றுக்கு எப்படி தான் பத்தலை அப்படின்னாலும் நாங்கள் வந்து புல்லுத்தட்டை அறுத்து போட்டுருவோம். அடிக்கிற வெயிலெல்லாம் பார்க்க மாட்டோம். வெயில் அடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாடுகளுக்கு வயிறு நிறையாது, நம்மளுக்கு வந்து லாபம் பார்க்க முடியாது. அதனாலேயே வந்து எந்த வெயிலையுமே வந்து நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். மாடுகளை ஃபஸ்ட்டு வெயிலுக்கு கொண்டுட்டு போக மாட்டோம். நிழல்லே கட்டி வச்சு கூட தீவனம் அறுத்து போட்டு வந்து அதை வயிற்றுக்கு நிறச்சிருவோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, மாடுகளுக்கு மேய்ச்சல் பாதி தேய்த்தல் பாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளோ மேய்க்கிறோமோ எவ்வளோ வந்து அதுகளை வந்து தண்ணி ஊற்றி அதை தேய்ச்சி குளிப்பாட்டி விடணுங்க. அப்படி தேய்ச்சி குளிப்பாட்டி விடும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பு செல்ஸ் வந்து நல்லா வந்து பால் சுரக்க உதவுதுங்க.